Hi traders, chart பார்த்தா breakout மாதிரி தெரியும். பை பண்ணா next candleல SL ஹிட் ஆயிடும். இது யாருக்கெல்லாம் நடந்திருக்கு? Reason simple. Breakout, fake breakout, support and resistance, VWAP, volume கரெக்ட்டா புரியல. இந்த வீடியோல நான் எல்லாத்தையும் சிம்பிள் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். எண்ட் வரை பாத்தீங்கன்னா சார்ட் பார்த்தாலே ட்ராப்பா இல்ல செட்டப்பான்னு புரியும். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பிரேக்அவுட்டை பத்தி பார்ப்போம். பிரேக்அவுட்னா என்ன? பிரைஸ் ரொம்ப நேரம் ஒரு லெவலுக்கு மேலே போகாமல் கீழே போகாமல் இருக்கும். அந்த லெவலை ஸ்ட்ராங்காக கிராஸ் பண்ணினா அதுதான் பிரேக் அவுட். எக்ஸாம்பிள், ரெசிஸ்டன்ஸ் 200 இருக்குது. ப்ரைஸ் ரிப்பீட்டடாக ரிஜெக்ட் ஆகுது. அந்த ப்ரைஸில் ஃபைனல் வால்யூமோட 200க்கு மேலே க்ளோஸ் ஆகுது. வேலிடு பிரேக் அவுட். அது பிரேக் அவுட் டைப்ஸ் 2 இருக்குது. ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் பை சைடு இருக்கும், சப்போர்ட் பிரேக் டவுன் செல் சைடு இருக்கும். பிரேக் அவுட்னா மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிற பாயிண்ட். இப்போது டேஞ்சரஸ் கான்செப்ட் ஃபேக் பிரேக் அவுட்டை பற்றி பார்ப்போம். ஃபேக் பிரேக் அவுட்னா என்ன? ப்ரைஸ் லெவலில் டச் பண்ணும், மேலே போகும், ட்ரேடர்ஸ் பை பண்ணுவாங்க, சடன்லி ரிவர்ஸ் ஆகிடும், லாஸ். எக்ஸாம்பிள், ரெசிஸ்டன்ஸ் 500க்கு இருக்குன்னா ஒன் கேண்டில், ஒரு க்ரீன் கேண்டில் மேலே போகும், நெக்ஸ்ட் கேண்டில் ஃபுல் ரெட் ஆகும். இதுதான் ட்ராப். எதுக்கு ஃபேக் பிரேக் அவுட் நடக்குது? லோ வால்யூமில் இருக்குது, பிக் பிளேயர்ஸ் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணுறாங்க, நியூஸ் பேஸ்டு ஸ்பைக் ஆகுது. இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது? கேண்டில் க்ளோஸ் வெயிட் பண்ணுங்கள், வால்யூம் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், ரீடெஸ்ட் இருக்கான்னு பாருங்கள். பிரேக் அவுட் எப்பயுமே ஃபஸ்ட்டு டச்சில் ஆகாது. பிரேக் அவுட் ஈக்குவல் டு கன்ஃபர்மேஷன். ட்ரேடிங்கில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் மார்க்கெட் ரீட் பண்ண முடியாது. சப்போர்ட்னா என்ன? ப்ரைஸ் ரிப்பீட்டடாக ஃபால் ஆகி பவுன்ஸ் ஆகுற லெவல் பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன? ப்ரைஸ் ரிப்பீட்டடாக மேலே போகாமல் ரிஜெக்ட் ஆகுற லெவல் செல்லு ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ற அர்த்தம். இதை எப்படி வரைகிறது? ஸ்விங் ஹைக்கும் ஸ்விங் லோவுக்கும் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் லோவுக்கும் மார்க் பண்ணிங்கன்னா எக்ஸாக்டாக உங்களுக்கு புரியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்டியூஷனுக்கு ஃபுட் பிரிண்ட் மாதிரி. எப்படி பிகினர் எதில் மிஸ்டேக் பண்ணுறாங்க? லைன் ரொம்ப அதிகமாக ட்ரா பண்ணுறாங்க. சிம்பிள் லெவல்ஸ் போதும், நமக்கு நம்ம சேஃபாக இருந்துக்கலாம். இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட் இண்டிகேட்டர் VWAP. VWAPனா என்ன? வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ். சிம்பிளாக சொன்னால் பிக் பிளேயர்ஸோட ஆவரேஜ் ப்ரைஸ். இதை எப்படி யூஸ் பண்ணுறது? ப்ரைஸ் அபவ் VWAP இருந்தால் புல்லிஷ் பயாஸ், ப்ரைஸ் பிலோ VWAP இருந்தால் பியரிஷ் பயாஸ். இன்ஸ்டியூஷன் VWAP கிட்ட பை அண்ட் செல் டெசிஷன் எடுப்பாங்க. பெஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு VWAP சப்போர்ட்டாக யூஸ் ஆகும், VWAP ரெசிஸ்டன்ஸ், VWAP ப்ளஸ் ப்ரைஸ் ஆக்ஷனில் யூஸ் பண்ணுறாங்க. VWAP மேஜிக் இண்டிகேட்டரில் டைரக்ஷன் கிளாரிட்டி டூல். கேண்டில் மூவ்மெண்ட்டுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது யார்? கேண்டில் மூவ்மெண்ட்டுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது யார்? ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா வால்யூம். வால்யூம்னா என்ன? அந்த கேண்டிலில் எவ்வளவு ஷேர் கான்ட்ராக்ட்ஸ் ட்ரேட் ஆகுது, அதுதான் வால்யூம்னு சொல்லுவாங்க. வால்யூமில் இருக்கிற சீக்ரெட் ஹை வால்யூம் ப்ளஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராங்காக இருக்கும், லோ வால்யூம் ப்ளஸ் பிரேக் அவுட் ட்ராப்பில் மாட்டிக்கும், ஹை வால்யூம் ப்ளஸ் ரிஜெக்ஷன் ரிவர்சல் சான்ஸ் இருக்குது. ப்ரைஸ் வித்தவுட் வால்யூம் ஈக்குவல் டு நோ பவர், அதில் தான் டாஜிஸ் கிரியேட் ஆகும். வால்யூம் இஸ் தி ஃபியூல் ஆஃப் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரீகேப் பண்ணலாம். பிரேக் அவுட் ஈக்குவல் டு கன்ஃபர்மேஷன், ஃபேக் பிரேக் அவுட் ஈக்குவல் டு ட்ராப், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு பேஸ், VWAP ஈக்குவல் டு இன்ஸ்டியூஷன் கைடு, வால்யூம் ஈக்குவல் டு ஸ்ட்ரென்த் மீட்டர். இந்த 5 கான்செப்ட் கிளியராக இருந்தால் இன்ட்ராடே ட்ரேடிங் ரொம்ப சிம்பிளாகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் லைவ் சார்ட்டில் ஃபேக் பிரேக் அவுட் ஐடென்டிஃபை பண்ணுறது ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.